ஓம் சாந்தி. 16/4/2026 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, யோகத்தின் மூலமே ஆத்மாக்களின் துரு நீங்கும். பாபாவிடமிருந்து முழு ஆஸ்தி கிடைக்கும். ஆகையால் எவ்வளவு முடியுமோ யோக பலத்தை அதிகரியுங்கள். ஏனென்றால் தங்களுடைய உண்மையான தர்மத்தை மறந்து விட்டார்கள். தர்மத்தை மறந்த காரணத்தினால் செய்யக்கூடிய கர்மங்கள் அனைத்தும் கீழானதாக ஆகிவிடுகின்றன. பாபா உங்களுக்கு தங்களின் உண்மையான தர்மத்தின் அறிமுகத்தை கொடுக்கின்றார். கூடவே முழு உலகத்தின் வரலாறு புவியியலை கூறுகின்றார். இது அனைவருக்கும் கூற வேண்டும். பாபாவின் உண்மையான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாபா எந்த குழந்தைகளை அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றிக் கொண்டிருக்கின்றாரோ அந்த குழந்தைகளுக்கு கூறுகின்றார். பாரதவாசிகளாகி நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம். பத்தித்தர்களை பாவனமாக ஆக்கக்கூடிய தந்தை உங்கள் மனதிடம் எவ்வளவு நாம் புண்ணிய ஆத்மாவாக மாறியிருக்கின்றோம் என கேளுங்கள். பாரதத்தின் வரலாறு புவியியலை யாரும் அறியவில்லை. படைப்பவர் தந்தை என்னும்போது சத்யுக புதிய உலகை படைத்தவர் தந்தையே. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு சொர்க்கத்தில் இருந்தீர்கள். பிறகு நரகத்திற்கு வந்துள்ளீர்கள். இந்த உலக வரலாறு யாரும் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் பின்னால் வரக்கூடிய பாதி வரலாற்றை மட்டுமே அறிகிறார்கள். சத்தியுகம் திரேதாயுகத்தின் வரலாறு புவியிலை யாரும் அறியவில்லை. ரிஷி முனிகள் கூட நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கிடை பற்றி அறியவில்லை என்று கூறிவிட்டார்கள். சிவபாபா பாரதத்தில்தான் தெய்வீக பிறவி எடுக்கின்றார். சிவ ஜெயந்திக்கு பிறகு கீதா ஜெயந்தி, பிறகு கூடவே கிருஷ்ண ஜெயந்தி வர வேண்டும். ஆனால் இந்த ஜெயந்திகளின் ரகசியத்தை பாரதவாசிகள் அறியவில்லை. சிவ ஜெயந்தி எப்போது ஏற்பட்டது? மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் புத்த ஜெயந்தி, கிறிஸ்து ஜெயந்தி எப்போது என்று கேட்டால் உடனே தெரிவிப்பார்கள். பாரதவாசிகளிடம் சிவ ஜெயந்தி எப்போது ஏற்பட்டது என கேட்டால் யாரும் சொல்ல மாட்டார்கள். சிவன் பாரதத்தில் வந்தார். வந்து என்ன செய்தார்? யாருக்கும் தெரியவில்லை. பாபாவை தவிர மற்ற அனைவரும் படைப்பவர் மற்றும் படைப்பினை பற்றிய பொய்தான் கூறுகிறார்கள். ஏனென்றால் இது மாயாவின் ராஜ்யம். முதலில் நீங்கள் தங்க புத்தி உள்ளவர்களாக இருந்தீர்கள். பாரதம் தங்க குருவியாக இருந்தது. தங்கம், வைர வைடூரியங்களின் மாளிகைகள் இருந்தன. ஆனால் இப்பொழுது நீங்கள் ஏழையாக ஆகிவிட்டீர்கள். காரணம் மாயின் ராஜ்யம். 84 பிறவிகளின் பாகத்தை குழந்தைகளாகி நீங்கள்தான் நடிக்கின்றீர்கள். தந்தை ஒருபொழுதும் இந்த பிறவி சக்கரத்தில் வருவதில்லை. 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுழன்று அதே பாரதவாசிகள் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகிவிட்டார்கள். இதனைத்தான் உலகத்தின் வரலாறு புவியியல் என்று கூறப்படுகின்றது. இஸ்லாமியர், புத்த மதத்தினர் யாரும் 84 பிறவிகள் எடுப்பதில்லை. இப்போது நீங்கள் பாபாவின் மூலமாக யாசிக்கும் நிலையிலிருந்து இளவரசனாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆத்மா இந்த உடலை பிரிந்து விட்டால் உடல் எதற்கும் பயன்படாது. இப்போது நான் புண்ணிய ஆத்மாவாக ஆகிக் கொண்டிருக்கின்றேனா? எந்த அளவுக்கு புண்ணிய ஆத்மாவாக ஆகியுள்ளேன் என்று தன்னைத்தானே கேளுங்கள். யார் அதிகமாக தந்தையை நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆஸ்தியும் அதிகமாக கிடைக்கும். இது நினைவு யாத்திரையாகும். யார் அதிகமாக நினைக்கின்றார்களோ அவர்கள் தூய்மையாக ஆகி என்னுடைய கழுத்தின் மாலையாக ஆகுவார்கள். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அதற்கு ஏற்ப உயர்ந்த பதவி அடையலாம். பாபா ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதில் முயற்சிக்கேற்ப ராஜ்யத்தில் பதவி பெறலாம். சொர்க்கத்தின் வாயிலை பாபா திறக்கின்றார். நரகத்தின் வாயிலை ராவணன் திறக்கின்றான். தந்தை ஆஸ்தியை கொடுக்கின்றார். ராவணன் சாபத்தை கொடுக்கின்றான்.
நினைவின் மூலம் தூய்மையாக ஆகி பாபாவின் கழுத்து மாலையாக ஆக வேண்டும். கர்மங்களை செய்து கொண்டே பாபாவின் நினைவிலிருந்து விகர்மங்களை வென்றவர் ஆக வேண்டும். புண்ணிய ஆத்மா ஆகுவதற்காக முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். தேக உணர்வை விட்டுவிட்டு ஆத்ம உணர்வுடையவராக மாற வேண்டும். தனது என்னும் நேரத்தை தெளிவாகவும் கவனமாகவும் வைத்துக் கொள்ளக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் சக்தி நிறைந்தவர் ஆகுக. ஜோதிடர்கள் தங்களின் ஜோதிட அறிவின் மூலம் கிரகங்களின் நிலையைக் கண்டு வரவிருக்கும் ஆபத்துக்களை அறிந்து கொள்கிறார்கள். அதுபோலவே குழந்தைகளாகிய நீங்களும் மாயாவினால் வரவிருக்கும் தேர்வுகளை முன்கூட்டியே உணர்ந்து அவற்றில் பாஸ் வித் ஆனர் பெறுவதற்கு உங்கள் புத்தி என்னும் கண்ணை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பாஸ் வித் ஆனராக மாற முடியும். தனது புத்தி என்னும் நேத்திரத்தை தெளிவாகவும் கவனமாகவும் வைத்துக் கொள்ளக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் சக்தி நிறைந்தவர் ஆகுக. ஜோதிடர்கள் தங்களின் ஜோதிட அறிவின் மூலம் கிரகங்களின் நிலையைக் கொண்டு வரவிருக்கும் ஆபத்துக்களை அறிந்து கொள்கிறார்கள். அதுபோலவே குழந்தைகளாகிய நீங்களும் மாயினால் வரவிருக்கும் தேர்வுகளை முன்கூட்டியே உணர்ந்து அவற்றில் பாஸ் வித் ஆனர் பெறுவதற்கு உங்கள் புத்தி என்னும் கண்ணை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் கவனமாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் நினைவின் சக்தி அல்லது அமைதியின் சக்தியை அதிகரித்து கொண்டால் இன்று என்ன நடக்கப் போகின்றது என்பது உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வரும். மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் மற்றும் சக்தி நிறைந்தவர் ஆகுங்கள். அப்பொழுது ஒரு பொழுதும் தோல்வி அடைய மாட்டீர்கள். தூய்மைதான் புதுமையாகும். அதுவே ஞானத்தின் அஸ்திவாரமாகும். குழந்தைகளாகிய உங்கள் நடத்தையில் இனிமைத்தன்மையும் மனதில் எல்லையற்ற வைராக உணர்வும் இருக்க வேண்டும். இவை இரண்டும் நினைவில் இருந்தால் நீங்கள் பாஸ் வித் ஆனர் ஆகிவிடுகிறீர்கள். இனிமை மற்றும் பணிவு என்னும் இந்த இரண்டு விசேஷ தாரணைகள் மூலம் எப்பொழுதும் விஸ்வ கல்யாணக்காரி, மகாதானி மற்றும் வரதானி ஆகிவிடுவீர்கள். மேலும் மிக எளிதாக அன்பிற்கான ஆதாரத்தை கொடுக்க வேண்டும். பாபா மீது அன்பு இருக்கின்றது என்றால் அந்த அன்பின் சான்றிதழை கொடுங்கள். நன்றி, வணக்கம்.